This is delta m na del m na mass defect nu artham. Mass defect means நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் change in mass, that means difference in mass. இப்போ இதில் வந்து change in mass சொல்லும்போது actual mass பார்த்தீங்கன்னா m1 வச்சிங்க, final mass m2 வச்சிங்க. that means ஒரு நியூக்ளியஸுடைய கரெக்டான ஒரு மாஸ் என்ன, அந்த நியூக்ளியஸுடைய ப்ராக்டிக்கலாக அதுக்கான மாஸ் என்ன, அதுதான் நம்ம மாஸ் டிஃபரன்ஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு சொன்னால் ஃபார் கார்பன். அடுத்தது பொதுவாக இந்த எம் இருக்குது பார்த்தியா, கேபிட்டல் எம், இதுதான் வந்து ஆக்சுவல் மாஸ்ன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்சுவல் மாஸ். இந்த எம்பின்றது மாஸ் ஆஃப் புரோட்டான், mn என்பது மாஸ் ஆஃப் நியூட்ரான். நல்லா புரிஞ்சு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான். இது ரெண்டும் சேர்ந்தது தான் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸு. ரெண்டும் சேர்ந்தது தான் மாஸ் ஆஃப், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஒன்லி கிரியேட் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஏன்னா அதுதான் நியூக்ளியஸ் சொல்லுது. அது ரெண்டும் சேர்ந்து தான் நியூக்ளியான்ஸ்னு பேர். ஓகே, இப்போது இதில் இந்த மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெஸ்பெக்டிவ்லினா இங்கே இருக்கு இல்லையா அட்டாமிக் மாஸ். இந்த அட்டாமிக் மாஸ் வந்து தட் மீன்ஸ் மாஸ் நம்பர். இந்த மாஸ் நம்பர் தான் புரோட்டான்ஸு நியூட்ரான்ஸும் நம்மளுக்கு கொடுக்குது, ரைட்? இப்போ டோட்டலி இதை மாஸ் டிஃபெக்ட் சேஞ்ச் இன் மாஸ் ஈக்குவல் டு டெல் எம் ஈக்குவல் டு இசட்எம்பி மாஸ் ஆஃப் புரோட்டான். ஏன்னா இது அட்டாமிக் நம்பரை கொடுக்கும், மாஸ் ஆஃப் புரோட்டான் அட்டாமிக் நம்பர். இது மாஸ் ஆஃப் நியூட்ரான், ஏன்னா இது வந்து நியூட்ரானுக்குள்ளே இது வந்து இதை மாஸ் நம்பர் சொல்ல முடியாது, இது அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் மீன்ஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், என்னன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். மாஸ் ஆஃப் புரோட்டான் வித் ரெஸ்பெக்ட் டு த நம்பர் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான் வித் ரெஸ்பெக்ட் டு த நம்பர் ஆஃப் நியூட்ரான். அதனால தான் மாஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பி அண்டு என். தட் மீன்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இதனோட இது ஒரு மாசு, இது ரெண்டு சேர்ந்து ஒரு மாசு, இது வந்து ஒரு ஆக்சுவல் மாஸ். அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. நீங்கள் மாஸ் டிஃபெக்ட்டுக்கான ஃபார்முலா நீங்கள் கேட்டிங்கன்னா சொன்ன கொஷினில் வருதுன்னு சொன்னால் கிவ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா கொடுத்துடலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி மாஸுக்கும் எனர்ஜிக்கும் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ரிலேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பார், E=mc² பார்த்துருப்போம். ஸோ அதில் இங்கே பாருங்கள், அதில் என்னென்னா இதில் வந்து மாஸ் வந்து இதில் டிஸப்பியர் ஆகிடும். எப்படின்னா அவருடைய கோட்பாடின்படி எனர்ஜியை நம்ம மாஸாக மாற்றலாம், கன்வெர்ட் பண்ணலாம், மாஸை நம்ம எனர்ஜியாக மாற்றலாம். ஆனால் இதில் கண்டிப்பாக ஒர்க் இருக்கணும். எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த எனர்ஜி. இதே தான் இங்கேயும் இந்த பாருங்கள், இதை போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. இசட்எம்பினா இது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அட்டாமிக் நம்பர். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர், மாஸ் ஆஃப் நியூட்ரான் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது டிஃபெக்ட்ஸ், அந்த மாஸ் டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சா வந்து இது கார்பன் ஐசோடோப்ஸுக்கு அதை ஃபார்மேட்டாக வச்சு அதனுடைய ஆக்சுவல் இண்டிவிஜுவல் மாஸு இந்த கொடுத்துருக்கா போகிறேன். இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட், தென் மாஸ் ஆஃப் எனி நியூக்ளியஸ். இதை வந்து கம்பேர் பண்ணி அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வந்ததை காட்டியாச்சு. தென் அதே கார்பன் C12 ஐசோடோப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா C12நாலே 6 புரோட்டான் 6 நியூட்ரான் ரெண்டாக பிரிக்கிறோம். 6 நியூட்ரானு 6 புரோட்டான் இருக்கும், நம்மளுக்கே தெரியும். ஸோ இப்போ அதனுடைய மாஸு இஸ் ஈக்குவல் டு த மாஸ் டிஃபெக்ட். மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட் வந்து என்ன ஆகிடும், டிஸப்பியர் ஆகிடும். டிஸப்பியர்னா அதனுடைய மாஸு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த, இப்போ நிறை என்பது மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவலாக இருக்கும். மாஸ் டிஃபெக்ட்னாலே ஆக்சுவல் மாஸு அப்போ இப்போ இருக்கிற மாஸ், அவ்வளோதான். அதனுடைய டிஃப்ரென்ஸ் தானே பார்த்தோம். ஸோ இப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட் டிஸப்பியர் அண்ட் கரஸ்பாண்டிங் எனர்ஜி ரிலீஸ்டு. மாஸ் டிஸப்பியர் ஆகி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஐன்ஸ்டீன் ரிலேஷன். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஐன்ஸ்டீன் ரிலேஷன். மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம், எனர்ஜியை மாஸாக கன்வெர்ட் பண்ணலான்ற கோட்பாட்டின்படி இங்கே மாஸ் வந்து என்னதான் டிஸப்பியர் ஆகி எனர்ஜியாக க்ரியேட் ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி பேர் தான் பைண்டிங் எனர்ஜி. இது ஒரு 2 மார்க் கொஷின். பிணைப்பு ஆற்றல். சரி, பைண்டிங் எனர்ஜி எதுக்குள்ள நடக்கும் நம்ம சொல்லிட்டோம். இது ஒரு நியூக்ளியஸு, இங்கே எலக்ட்ரான் இருக்குது, இங்கே புரோட்டான் இருக்குது. பைண்டிங் எனர்ஜி கண்டிப்பாக எலக்ட்ரானுக்கும்
புரோட்டானுக்கு தான் நடக்கும் ஒழிய நியூட்ரானுக்கு புரோட்டானுக்கு நடக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது ஃப்ரம் த ஈக்குவேஷன் டெல் தட் மீன்ஸ் மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவேஷன் நம்ம இப்போ பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் மாஸ், அந்த மாஸ் இன்னும் மாறுது பாருங்கள். ஏன்னா நம்ம எனர்ஜி ஈக்குவல் டு நமக்கு ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு, எனர்ஜி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு சொன்னார், எம்சி ஸ்கொயர். அப்போது அந்த எனர்ஜி பைண்டிங் எனர்ஜியாக பிணைப்பு ஆற்றலாக இருக்கும்போது அதனுடைய மாசு காணாமல் போய் மாஸ் டிஃபெக்டாக வந்துடும். டெல் எம்மா நம்ம மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இந்த மாஸ் டிஃபெக்ட்டுக்கு போட்டால் சி ஸ்கொயர், அதுதான் அங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெல் எம்முடைய ஃபார்முலாவோட நாங்கள் அப்ளை பண்ணுவோம். டெல் எம்முடைய ஃபார்முலா என்ன, இசட்எம்பி. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஏன் இது இசட்எம்பினா என்னன்ட்டு. இசட்எம்பி ப்ளஸ் என்எம்என் மைனஸ் ஆஃப் கேபிட்டல் எம். நம்ம அதை அப்படியே உள்ளே சேர்த்துறோம். ஏன்னா இது ஃபுல்லாக சேர்த்துலாம் இல்லையா. இது எப்படி போடலாம் பாருங்கள். இப்போ ஈக்குவல் டு இது அப்படியே எழுதுகிறோம் பாருங்கள். ஈக்குவல் டு இசட்எம்பி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் ப்ளஸ்ஸு என்எம்என் போட்டு இந்த மைனஸ் அப்படியே உள்ளே கொண்டு வாங்க, மைனஸ் எம்மு அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். ஸோ இன்ட்டு சி ஸ்கொயர். அப்போ இது ஃபுல்லாகவே மாஸ் தான், மாஸ் டிஃபெக்ட் தான் ஃபுல்லாகவே. ஸோ அப்போது இது ஆட் அண்ட் சப்ஸ்ட்ராக்ட் மாஸ் ஆஃப் த இசட் எலக்ட்ரான். இசட் மீன்ஸ் இசட்னா என்னப்பா, இசட்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பரை பொறுத்து அதனுடைய மாஸை வந்து, அதாவது எஸ்பெஷலி இந்த அட்டாமிக் நம்பரை பொறுத்துன்னு சொல்லும்போது நான் முதல்ல ஆட் பண்ணும்போது அட்டாமிக் நம்பரை பொறுத்து ப்ரோட்டான்ஸ் தான் ஆட் பண்ணோம். இப்போ பிணைப்பாற்றல் சொல்லும்போது இப்போ எதை ஆட் பண்ணணும், அட்டாமிக் நம்பர் எது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஒரு அட்டாமிக் நம்பர் தான். ஸோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுடைய மாஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ அது என்னன்னு சொல்லலாம், இசட்எம்இன்னு சொல்லலாம். அப்போது நமக்கு தனியாக பாருங்க. இப்போது எலக்ட்ரானுக்கு வந்து இசட்எம்இ, புரோட்டானுக்கு வந்து இசட்எம்பி, நியூட்ரானுக்கு வந்து என்எம்என். அப்போ இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். இது ஆட் பண்ணுறோம், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எங்கே ஆட் பண்ணுறோம், இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாசு கூட இங்கே சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இது எதில் பாருங்கள், இசட்எம்பி ப்ளஸ் இங்கே இது கூட ஆட் பண்ணி இசட்எம்பி ப்ளஸ் என்எம்என் மைனஸ் எம், இது கூட இது ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை கேன்சல் பண்ணால் கூட இந்த ரிலேஷன் நமக்கு வந்துடும் இல்லையா. ஸோ ஆட் அண்ட் செப்பரேட் மாஸ் ஆஃப் இசட் எலக்ட்ரான். இசட் மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ தேர்ஃபோர் பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு இசட் இன்ட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணால் இது இசட்டை காமனாக வெளியேற்றுங்க, அட்டாமிக் நம்பரை காமனாக வெளியேற்றுங்க, எம்பி ப்ளஸ் எம்இ ப்ளஸ் இது சாதாரணமாக நீங்கள் எழுதிங்க இன்ட்டு சி ஸ்கொயர். இங்கே இந்த எம்பி ப்ளஸ் எம்2 இருக்கு இல்லையா, இது ஈக்குவல் டு எம்ஹெச்னு எடுத்துங்க. எம்ஹெச்னா பை மீன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல்னு எடுத்துக்கிறோம். பைண்டிங் எனர்ஜிக்கு ஹைட்ரஜன் மாலிகுல், கார்பன் எடுக்கல. அப்போ ஹைட்ரஜன் இது மொத்தமாக என்ன பண்ணுறோம், இசட்எம்ஹெச். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட்ரஜன் ஆட்டம். இங்கே வந்து பொதுவான ஈக்குவேஷன் முடிஞ்சு போச்சு. இது பொதுவானது. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்னு வரும்போது எம்ஹெச் மொத்த மாஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு மாஸ் தான், எம்பி அண்டு எம்இ, ரைட். அப்போ நம்ம அதை இசட்எம்ஹெச்சாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் இது அப்படியே என்எம்என், இது சும்மா ப்ராக்கெட்டில் மைனஸை வெளியே எடுத்துகிட்டு எம் ப்ளஸ் இசட்எம்இன்னு போட்டுக்கிறோம். மைனஸை வெளியே எடுத்துகிட்டு எம் ப்ளஸ் இசட்எம்இ. இப்போ இந்த பார்ட்டை நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரானோடைய மாசு ப்ளஸ் இந்த மாசு, இது ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர்னு எடுத்துக்கிறோம். சாரி, மாஸ் நம்பருடைய மாஸ். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் எம்ஏ. ஸோ ஃபைனலி பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு இசட் இன்ட்டு எம்ஹெச் ப்ளஸ் என்எம்என் மைனஸ் எம்ஏ இன்ட்டு சி ஸ்கொயர். இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ரைட் த டெஃபினேஷன். இந்த ஈக்குவேஷன் எழுதிங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, இதுலேருந்து வர்றது. அதனால் இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க. இதை எழுதிட்டு இதை எழுதுங்க. பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு இசட் எம்பி ப்ளஸ் என்எம்என் மைனஸ் எம் இன்ட்டு சி ஸ்கொயர்னு எழுதுங்க. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மாஸ் டிஃபெக்ட்டும் பைண்டிங் எனர்ஜி. மாஸ் டிஃபெக்ட்னா சேஞ்ச் இன் மாஸ் அண்ட் கம்பேரிங் டு த, இங்கே பாருங்கள், இந்த சம் இண்டிவிஜுவல் கான்ஸ்டியூண்ட்டுக்கும் மாஸ் ஆஃப் எனி நியூக்ளியஸ். பொதுவாக நியூக்ளியஸ் இவ்வளோ மாஸ்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதை வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணி நம்ம இதை ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக இருக்கிற மாசையும் வர்ற மாசையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ணி வர்ற இந்த மாசை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் என்பது ஒரு மாஸ். ஓகே, இப்போது ஒரு ஆட்டம்னு சொன்னாலே, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒரு ஆட்டம்னு சொன்னாலே புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு மாஸ். இதுதான் ஆக்சுவல்.
அப்போ இந்த மாதம் கம்பேர் பண்ணும்போது இதை விட இது கம்மியாக இருக்குன்றாங்க. இப்போ இந்த மாதம் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இந்த புரோட்டான் நியூட்ரான் மட்டும் சேர்ந்த மாஸை கம்பேர் பண்ணும்போது இது இண்டிவிஜுவல் கான்ஸ்டியூவன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எனி எலமெண்ட், எனி நியூக்ளியஸ். அப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு எப்படி வருதான், இதை விட இது லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக கண்டுபிடிச்சிருக்கிறோம், டெல் எம் எவலண்ட். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை படித்து பாருங்கள். 3 மார்க்லேயோ இல்லை 2 மார்க்லேயோ வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ சாதாரண கொஷின் தான், அதனால் 5 மார்க் எடுக்க வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். தேங்க்யூ.